உலகும் விண்ணுலகும் கடந்து பரந்தாமத்தில் இருப்பதால் கடவுள் என்று அழைக்கப்படும் பரமபூஜ்ய பரமாத்மா சிவபிதாவின் அன்பு நினைவுகளுடன் உங்கள் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமண முருகன் தங்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் விஷயம் என்னவென்று சொன்னால், கீதையின் அத்தியாயம் 2, ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 2, கீதையின் உள்பொருள் சுருக்கம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 13வது ஸ்லோகனின் கருத்தின் விளக்கங்களை காண உள்ளோம். இந்த ஸ்லோகனானது, உடல் பெற்ற ஆத்மா சில காலம் சிறு வயதிலிருந்து இளமை தோற்றத்திலும் சில காலம் இளமை தோற்றத்திலிருந்து முதுமையாகவும் காண்பது போல அல்லது வளர்சிதை மாற்றங்கள் அடைவது போல ஆத்மா ஒருபோதும் வளர்சிதை மாற்றம் அடையாமல் எப்பொழுதும் அணுப்புள்ளி வடிவிலேயே இருக்கிறது. இப்படி உடல் தாங்கிய ஆத்மா தான் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப மரணத்திற்கு பின் எடுக்கக்கூடிய உடல் ஒன்று ஒளி உடலாகவோ அல்லது தாயின் கர்ப்பத்திலிருந்து பிறக்கக்கூடிய உடலாகவோ இருக்கலாம் என்ற உறுதியில் பௌதிகம் மற்றும் ஆன்மீகம் இந்த 2 விஷயங்களை பற்றிய நிலைமையை அறிந்து தெளிந்த ஆத்மா ஒருபோதும் உடலின் மாற்றங்களைக் கண்டு மயங்குவதில்லை என்று பொருள் தருகிறது. இந்த கீதையின் உட்பொருளை மையமாக வைத்து நமது சித்தர்கள் கூட 2 வார்த்தைகளை முன்வைக்கிறார்கள். ஒன்று, அது என்னவென்றால், கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்கிறார். அதாவது மேற்சொன்ன ஞான விஷயங்களை அறிந்து தெளிந்தவர் ஒருபோதும் மயங்குவதில்லை, தெரியாதவர்கள் மயங்குகிறார்கள் என்ற 2 வார்த்தையில் அனைத்து ரகசியங்களையும் உள்ளடக்கியுள்ளனர். இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு ஆத்மா ஞானயோக மார்க்கத்தில் சிறந்து விளங்கி தன் இருப்பு நிலையை தூய்மைப்படுத்தி மீண்டும் தான் எங்கிருந்து வந்ததோ அங்கேயே செல்லக்கூடிய ஒளி உடலை பெறுவது போன்ற கர்மங்களையோ அல்லது மீண்டும் மீண்டும் கர்ப்பச்சிறை வாழ்வை தொடர்வதை போன்ற கர்மங்களை செய்து வாழ்வை செம்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை நாம் அறிகிறோம். இந்த கருத்தை மையமாக வைத்து தான் சித்தர்களோட கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்று மிகச் சுருக்கமாக கூறுவார்கள். இது போன்ற இன்னும் ஆன்மீக ரகசியம் நிறைந்த காணொளியை அடுத்தடுத்து காண உள்ளோம். அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவாய. ஓம்